வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் அவுளி என்று சொல்லக்கூடிய ஒரு துணை பாடம் பற்றிய விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த கதை ஆவலி என்று பெயர் கொண்ட ஆந்தை குஞ்சு பாயல் சிறுமியின் வீட்டில் வளர்ந்து வரும் சூழலை பற்றியது. பாயல் திடீரென்ற ஒரு நாள் கத்துகிறாள், அம்மா, ஆவலி பறந்து சென்று விட்டது. எங்கே போயிருக்க போகிறது? சற்று முன் கூண்டில் தானே தூங்கிக் கொண்டிருந்தது என்று வந்தாள் அம்மா. இல்லை அம்மா, தோட்டத்தை பார்த்த கதவு திறந்து கிடக்கிறது என பாயல் கூற, அம்மா கூண்டு இருந்த அறைக்கு சென்று பார்க்க அங்கு ஆவலியை காணவில்லை. பாயல் வீட்டில் ஆந்தைக்கு என்ன வேலை என்று தானே யோசிக்கிறீர்கள்? ஆம், பாயல் வீடு காணாமல் போன நாய், காயப்பட்ட பூனை, பறவை குஞ்சுகள் போன்ற கைவிடப்பட்ட விலங்குகளுக்கு புகலிடமாக விளங்குகிறது. தங்கள் வீடு சிறியதாக இருப்பினும் பெரிய மனதுடன் பாயலின் அம்மா இவ்வாறான எதிர்பாராத விருந்தாளிகளை வரவேற்று பாதுகாத்து வந்தாள். அப்போது ஒரு நாள் சகோதரி செபாலி என்பவர் ஒரு அட்டைப்பட்டியில் ஆந்தை குஞ்சு ஒன்றை கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தார். அம்மாவும் குஞ்சினை எடுத்து காலியாக இருந்த கூண்டில் விட அது கூண்டில் இருந்த குறுக்கு கம்பியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. பாயல் ஆர்வத்துடன் அதற்கு ஆவலி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தாள். ஆந்தைகள் எலி, பாம்பு, தவளை போன்றவற்றை வேட்டையாடி சாப்பிடுபவை என்பதால் ஆவலிக்கு என்ன உணவு தருவது என அம்மா யோசிக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் வீட்டில் அனைவரும் சைவ உணவு சாப்பிடுவார்கள் மட்டுமே. மாமிசத்தின் மீது அவர்களுக்கு இருக்கும் வெறுப்பை நீக்கி கறி கடைக்காரரிடம் 1/2 கிலோ இறைச்சி கொண்டு வர பாயல் கேட்டுக்கொண்டார். அந்த இறைச்சியை ஆவலிக்கு முன்பு போட்டபோது அதற்கு சாப்பிட தெரியவில்லை. அதனால் அம்மா ஒரு விரலில் இறைச்சியை எடுத்து நன்கு மசித்து ஆவலியின் வாயில் திணித்தாள். திணித்ததுடன் ஆந்தை கூண்டில் தரையில் கீழே விழுந்து விட்டது. ஆவலியை கொன்று விட்டாயே அம்மா என கத்தினாள் பாயல். இதை பார்த்த அம்மாவும் மகளும் கட்டிப்பிடித்து அழத் தொடங்கிவிட்டனர். பின் ஆவலியை எங்கு புதைக்கலாம் என்று அவர்கள் பேசி கொண்டிருந்த போது ஆவலி ஒரு கண்ணை மெல்ல திறந்து பார்த்தது. பின் மறு கண்ணையும் திறந்து ஒரு சில நிமிடத்தில் மரக்கொம்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. மல்லாந்து விழுந்து இறந்தது போல் நடிப்பது ஆந்தைகள் எதிரிகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என பின்னர் பாயல் அறிய வந்தாள். இப்படியாக ஆவலியின் முதல் நாள் பாயலின் வீட்டில் நடந்தது. ஆரம்பத்தில் மசிக்கப்பட்ட இறைச்சியை கட்டாயமாக ஆவலி ஊட்டி வந்தாள். ஒரு சில நாட்களில் இறைச்சி தனது வாய்க்கு முன்பு கொண்டு வரப்பட்டால் வாயை திறந்து உண்பதற்கு ஆவலி பழகிவிட்டது. கூர்மையான தனது மூக்கினை கொண்டு பாயல் மற்றும் அவளது அம்மாவின் கையில் இருக்கும் இறைச்சியை கொத்து தின்னவும் பழகிவிட்டது. ஆந்தையை பற்றி படித்த பாயல் தங்கள் வீட்டிலுள்ள ஆவலி புள்ளி ஆந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்பாட்டட் அவுலட் இனத்தைச் சார்ந்தது என்பதை அறிய வந்தாள். புள்ளிகள் பல கொண்ட சாம்பல் பழுப்பு மேல் பகுதியுடன் மஞ்சள் நிற கண்களும் வெள்ளை நிறத்தில் கழுத்தைச் சுற்றி வளையமும் கொண்டிருந்த ஆவலியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை பாயல் ஏற்றுக்கொண்டாள். ஆந்தை இரவு நேர பறவை என்பதால் பகலில் கூண்டை துணி கொண்டு மூடியும் இரவில் அதனை விலக்கிவிட்டும் பராமரித்து வந்தாள். அது பகலில் உறங்கியும் இரவில் சுறுசுறுப்பாகவும் இருந்து வந்தது. ஆவலி நன்கு வளர்ந்தபின் அதனை சுதந்திரமாக வெளியே பறக்க விட வேண்டும் என்று அம்மாவும் மகளும் எண்ணியிருந்தார்கள். இதற்காகவே கூண்டினை நூலக அறைக்குள் கொண்டு வந்து வைத்தனர். நூலக அறையின் ஒரு கதவு தோட்டத்தை பார்த்தும் இன்னொரு கதவு வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு செல்வது போலவும் அமைந்திருந்தது. பறக்க பழக வேண்டும் என்பதற்காக பகல் நேரத்தில் கூண்டினை மூடி வைத்தும் இரவு நேரத்தில் கூண்டினை திறந்து வைத்தும் பழக்கினார்கள். ஆவலிக்கான உணவை கூண்டில் மேல் வைத்து தானாகவே இறைச்சியை சாப்பிட பழக வேண்டும் என்பதற்காக வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் பாயல் பள்ளியிலிருந்து வந்தபின் நூலகரைக்குள் செல்வாள். ஆவலி கூண்டிற்குள் குறுக்கு கம்பில் உட்கார்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் பள்ளி முடித்து வந்து பார்த்தபோது கூண்டிற்குள் ஆவலியை காணவில்லை. தோட்டத்தை நோக்கிய கதவும் திறந்து கிடந்தது. அம்மா, ஆவலியை காணவில்லை, ஏன் தோட்டக்கதவு திறந்து கிடக்கிறது என்று கத்தினாள் பாயல். கதவை மூடிவிட்டு அறையின் எல்லா பக்கமும் தேடினார்கள் அம்மாவும் மகளும். ஆனால் ஆவலியைத்தான் எங்கும் காணோம். பாயல் கண்களில் கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. மிகவும் சோகத்துடன் இருந்த பாயலை பார்த்து, அம்மா, பாயல், எப்படியும் ஆவலி வளர்ந்தபின் வெளியில் பறக்க விடத்தான் நாம் நினைத்திருந்தோம். அதனால் கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னார். மேலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி என்றும் அறிவுரை கூறினார். அதனை கேட்ட பாயல் புத்தகத்தை தேடி அலமாரியை நோக்கி சென்றாள். அப்போது அலமாரியின் மேல் பகுதியில் வித்தியாசமான பொருள் ஒன்று இருப்பதை பார்த்து இதை அம்மா எங்கிருந்து வாங்கினார் என்று வியந்து போனாள். அப்பொருளை எடுக்க கையை கொண்டு சென்றபோது அது மெதுவாக ஒரு கண்ணை திறந்தது. ஆம், ஆவலிதான் அந்த அபூர்வ பொருள் என்று உணர்ந்து கொண்டார் பாயல். ஆர்வ மிகுதியால், அம்மா,
இங்கே வந்து பார், ஆவலி திரும்பி வந்து விட்டது என்று சொல்ல விரைந்து வந்த அம்மா அலமாரியின் மேல் ஆவலி உட்கார்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் அதை பிடித்து கூண்டில் விட்டார். அப்போது ஆவலி பாயலை பார்த்து மெதுவாக கண்ணை சிமிட்டியது. வாங்க மாணவர்களே, இப்படி தான் கதை போகிறது. இந்த கதை இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல், அதாவது ஸ்கூல் லைஃப் சேனல் பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும். Come on students, let us read this text in English. Avli. Mom, Payal yelled in panic. Avli is gone. Where would she have gone? Payal, her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. But she's not there now. And Mom, the door to the garden is open. That caught Payal's mother running into the room. Sure enough, there was no sign of Avli. What was an owl doing in a house, you ask? Well, Payal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats, and baby birds that had fallen out of their cages to Payal's mother. It wasn't that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Payal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Avli's advent had been memorable. Shefali Devi had just turned up one day carrying a carton. When Payal's mother opened the carton, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. Payal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would do to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. Mum, what shall we call her? Asked Payal, all excited. You choose a name, said her mother, smiling. How about Avli? Asked Payal. So Avli it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? Owls are hunters. They eat rats, snakes, and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat, but now that Avli had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Avli. Of course, Avli did not know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Avli's throat. Payal's mother decided she had to be mother owl. So she picked up a tiny bit of meat with her right hand and squeezed it until it was soft. Then with her left hand, she pressed open Avli's beak and shoved the food down. In a second, Avli fell off her perch on the floor to the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. Mom, Payal cried, you have killed her. Payal's mother was equally aghast. Oh, she said, oh, what have I done? The poor little bird. After Payal and mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Avli. Just then Avli opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. Payal learnt later that falling on her back and pretending to be dead was Avli's way of defending herself against danger. Not that Payal's mother was a danger to Avli, but the baby owl did not know that then. So that was Avli's first day at home. In the beginning, Avli had to be forced to eat. That was mom's job. But Avli soon realized that if a hand
came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant lots of bitten fingers for Payal and her mother. Reading up more about owls and their habitats, Payal discovered that Owlie was a spotted owlet. She had a typical grey-brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes, and the white neckband, which looked like a ribbon. Soon Payal took over the job of looking after Owlie. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Payal too could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. But that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. After much discussion, Owlie's cage was shifted to the library. It was a lovely room with two doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Payal's favorite room. It had tall bookshelves and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had traveled, and of course, wooden and clay animals and birds from all around the world. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The two doors were never left to be open, not at night, not in the day. Every night, Payal would leave the cage door open and put a plate of minced meat on top of the cage. This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. Initially, Payal would shut the cage door every morning, and when she popped in to say hello to Owlie before going to school, she would always find Owlie on her perch inside the cage, though the cage door was still open. But Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into the room all day, and Owlie was always asleep, so there seemed little point. Every day, when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually, she would find Owlie fast asleep on her perch, but today it was different. The cage was empty, and there was no sign of Owlie, and the door to the garden was open. "Mom," Payal howled. "Who left the garden door open? How will we find Owlie now?" "Don't panic," said Mum. "She must be somewhere around." They shut the garden door and looked in every corner of the room. Behind doors, on top of the tall bookshelves, in every nook and cranny, and no Owlie. Tears ran down Payal's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. She was still so small. So how would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, "Well, now Owlie had gone. We may as well leave the doors open and air the room." Wiping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. Mom left the room to go do her afternoon errands. When she came back a couple of hours later, Payal was sitting, gazing mournfully at Owlie's cage. "Why don't you find yourself a good book to read?" Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. "Okay," sighed Payal and started looking for a book she had not read. She noticed a curio on a shelf that she had never noticed before. "Hello, where did this one come from?" she wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. "Mom," bawled Payal, "she's back. Don't you ever give me a fright like that again," she scolded the owl as she
put her back in her cage. Payal swore later that Avli winked back at her. She probably did. And this is the story, students. Please go through again and familiarize yourself with the story. Thank you.